Good morning, all. I am Syed Ali Fatima, studying 3rd BSc Computer Science from St. Anthony's College of Arts and Science for Women, and I am also a student of Junior IAS Academy. Today, we are going to see about data abstraction. Today our topic is data abstraction in relational database management system. Before we are going to a topic, we can see some examples. We are booking many products from online through some websites, and we are also booking a train ticket through IRCTC website. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணுவோம். அது மாதிரி ட்ரெயின் டிக்கெட்ஸும் ஆன்லைனில் வந்து நம்ம புக் பண்ணுவோம். அப்படி புக் பண்ணும்போது நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து அந்த வெப்சைட்க்கு கொடுக்கணும் அப்படின்னா, டேட் ஆஃப் ஜேர்னி, சோர்ஸ் ஸ்டேஷன், டெஸ்டினேஷன் ஸ்டேஷன். அதாவது டேட் ஆஃப் ஜேர்னி அப்படின்னா என்றைக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்றதும், சோர்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னா அதாவது நம்ம எங்கேருந்து போகிறோம் அப்படின்னும், டெஸ்டினேஷன் ஸ்டேஷன்னா எங்கே போய் ரீச் ஆக போகிறோம் அப்படின்னும் அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி சப்போஸ் அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு போகும். அந்த டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட் அந்த டீட்டெயில்ஸை வச்சு சர்ச் பண்ணும். ஸோ ஃப்ரம் தட் வி கேன் கெட் ஹவு மெனி டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள், வெதர் இட் இஸ் அவைலபிள் ஆர் நாட். இந்த விஷயத்தை வந்து நம்ம இந்த வெப்சைட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். பட் இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம், பட் ஆனால் உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்லையும் அப்படி தான். வேர் தி டேட்டா இஸ் கம்மிங், ஹவு இட் இஸ் ஸ்டோர்டு, தென் வேர் இட் இஸ் ஸ்டோர்ட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாமையே தான் நடக்கும். ஸோ நம்மளும் அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஸோ அது நமக்கு தேவையில்லை அப்படின்றதுனால. ஸோ திஸ் இஸ் தி குட் எக்ஸாம்பிள், த ட்ரெயின் டிக்கெட். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். Database system made up with complex data structure. அதாவது இந்த டேட்டாபேஸ் சிஸ்டமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரால் தான் வந்து இதாகும். எப்படின்னா நம்ம நிறையா டேட்டாஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது நிறைய காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா வந்து அதில் இருக்க கடினத்தன்மை அது வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது அதால் நடக்கிறது தான் மோஸ்ட்லி டேட்டாபேஸ் சிஸ்டமில் நிறைய காம்ப்ளெக்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில். தென் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் ஹைடிங் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டேட்டாபேஸ். அதாவது அதோட அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த காம்ப்ளெக்சிட்டியை மறைக்கிறதுக்கு பேர் தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது அது காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா அதில் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகுது, அதில் இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத வந்து மறைச்சிரும். தட் இஸ் தி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது என்னென்ன அந்த சிஸ்டம் ஹைட் பண்ணுது அப்படின்னா, த சிஸ்டம் ஹைட் சர்டைன் டீட்டெயில்ஸ் லைக் ஹவு தி டேட்டா ஆர் ஸ்டோர்ட், வேர் தி டேட்டா ஆர் ஸ்டோர்ட், ஹவு தி டேட்டா ஆர் மெயின்டைன். இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸை வந்து அந்த யூஸருக்கு அந்த டீட்டெயில்ஸை வந்து மறைச்சிரும். ஸோ இதை மறைக்கிறனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். பட் ஆனால் உள்ளே என்ன டிஃபிகல்ட்டிஸ் நடக்குது, காம்ப்ளெக்சிட்டிஸ் நடக்குது அப்படின்றது வந்து யூஸருக்கு வந்து தெரியாது. ஸோ தி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் ஹைடிங் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி டேட்டாபேஸ் ஃப்ரம் என் யூசர். அதாவது யூசர்கிட்டேருந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டேட்டாபேஸை வந்து ஹைட் பண்ணுறது தான் வந்து இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் இஸ் தி லெவல்ஸ் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். It has 3 levels, that is physical level, logical level and view level. So we will see the extension of these levels. அப்படின்னா physical level. The physical level is the lowest level of data abstraction. அதாவது இந்த physical லெவலில் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then it tells us how the data is actually stored in a memory. அது வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி சொல்லும். இந்த ஃபிசிக்கல் லெவலில் தான் அந்த டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றத சொல்லும். தென் தி ஆக்சஸ் மெத்தட்ஸ் லைக் சீக்வென்ஷியல் ஆர் ரேண்டம் ஆக்சஸ் அண்ட் ஃபைல் ஆர்கனைசேஷன் மெத்தட்ஸ்
like b plus trees, hashing used for the same. அதாவது இதில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், சீக்வென்ஷியல் ஆர்டர் வைஸாக பண்ணுறோமா இல்லை ரேண்டமாக அன்ஆர்டர்டாக பண்ணுறோமா அப்படின்றத பற்றி சொல்கிறதான் வந்து இந்த லெவலில் அப்படி சொல்லும். அந்த எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த லெவலில் சொல்லும். தென் ஃபைல் ஆர்கனைசேஷன் மெத்தட்ஸ் லைக் பி ப்ளஸ் ட்ரீஸ். அதாவது ஃபைல் எப்படி ஆர்கனைஸ் ஆகும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸை வச்சு தான் ஆர்கனைஸ் ஆகும். தட் இஸ் பி ப்ளஸ் ட்ரீஸ் அண்ட் ஹேஷிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா we can take numbers 1 2 3 4 5. ஸோ we are having 5 numbers. இந்த 5 நம்பர்ஸையும் நம்ம எப்படி 1 2 3 4 5 அப்படின்னு சீக்வென்ஷியலாகவே எடுக்கிறோமா இல்லை 2 4 அந்த மாதிரி ரேண்டமாக எடுக்கிறோமா அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி லோயஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். தென் அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்லும். தென் அந்த ஆக்சஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் சொல்லும். நெக்ஸ்ட் வந்து அது ஃபிசிக்கல் லெவலோட இன்னொரு நேம் தான் ஸ்கீமா அப்படின்ற நேம். ஸோ அந்த ஃபிசிக்கல் லெவலோட எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதோட எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு சொன்னால், ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம், டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம், ஃபேக்கல்ட்டின்னு ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 3 டேபிள் எடுத்திருக்கோம். அந்த 3 டேபிளில் இருக்க என்னென்ன வரும், அந்த 3 டேபிளில் என்னென்ன ஹெட்டிங் வரும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து அந்த ஃபிசிக்கல் லெவல். அதாவது இப்போ இந்த டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் என்னென்ன வரும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கும், ஏஜ் இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு என்னென்ன இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட், ஃபேக்கல்ட்டி ஐடி. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி அப்படின்றதுக்குள்ளே ஃபேக்கல்ட்டி ஐடி, ஃபேக்கல்ட்டி நேம், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டிங் அப்படின்ற ஹெட்டிங் அளவுக்கு இருக்க, அதாவது அந்த ஹெட்டிங் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்டிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டீட்டெயில்ஸை மட்டும் கொடுக்குறது தான் வந்து ஃபிசிக்கல் லெவல். லாஜிக்கல் லெவல். Logical level is nothing but this level comprises the information that is actually stored in the database in the form of tables. இதில் வந்து எந்த மாதிரியான டேட்டா ஸ்டோர் பண்ணதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு அதாவது டேட்டா பேஸே நம்ம சில டேட்டாஸை வந்து டேபிள் மூலயமா வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த டேபிள்ஸில் இருக்க வேல்யூஸோட டீட்டெயில்ஸை பற்றி இந்த இதில் சொல்லுவாங்க, இந்த லெவலில் தான் சொல்லுவாங்க. இட் ஆல்சோ ஸ்டோர்ஸ் தி ரிலேஷன்ஷிப் அமௌங் தி டேட்டா என்டிட்டிஸ் இன் ரிலேட்டிவ்லி சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது இந்த ஒரு டேபிள் அப்படின்னா ஒரு என்டிட்டி இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த என்டிட்டியோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரோட ஹவ் இட் ரிலேட்ஸ். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இந்த டேபிள் எடுக்கிறோம். இந்த டேபிளில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐடி, நேம் அண்ட் ஏஜ் இது கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஐடி அப்படின்றது வந்து யூனிக்காக இருக்கும், அதாவது சேமாக வராது. ஸோ திஸ் இஸ் இதோட இது. நேம் அப்படின்றது வந்து வேர்கேர் அப்படின்னா நம்ம லெட்டர்ஸில் எழுதுறது வந்து வேர்கேர்னு சொல்லுவோம். தென் ஏஜ்ன்றது வந்து இன்டீஜர். ஸோ வந்து அதை வந்து நம்பர்ஸுன்றனால இன்டீஜர்னு சொல்கிறோம். ஸோ இந்த யூனிக், அதாவது இந்த ஐடி எல்லாத்துக்கும் சைஸஸ் கொடுக்கணும். இதுக்கு வந்து இதோட டைப் சொல்லியாச்சு, இப்போ இதோட சைஸ் சொல்லணும். சைஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஐடி அப்படின்றதுக்குள்ளே எத்தனை அளவுக்கு வரலாம் அப்படின்றத சொல்லணும். இப்போது யூனிக் அப்படின்றதுக்கு ஒரு 5 கொடுத்துக்கலாம், ஒரு 5ஓ இல்லை 10ஓ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். தென் நேம் அப்படின்றதுக்கு வந்து 6 கொடுத்துக்கலாம். ஏஜ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு 5 கொடுத்துக்கலாம். அதாவது இப்போது அந்த நம்பருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஏஜுக்கு வந்து ஐடிக்கு வந்து 10 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஐடியில் 10 நம்பர்ஸ் தான் இருக்கணும். 10 நம்பர்ஸ்னால் இப்போ ஒரு ஐடியில் 10 நம்பர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நேமுக்கு வந்து நான் 6 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த நேமில் 6 லெட்டர்ஸ் வர்ற நேம் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டீஜருக்கு வந்து 5 கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து அந்த 5 நம்பர்ஸ்குள்ளே தான் ஒரு ஏஜ் வரணும் அப்படின்றதோட மீனிங் தான் இது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து
தெளிவாக சொல்கிறது தான் வந்து இந்த லாஜிக்கல் லெவல். ஒரு டேபிள் கம்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க என்டிட்டியோட ரிலேஷன்ஷிப்பையும் சொல்லும், தென் அதோட இந்த டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த லாஜிக்கல் லெவல். நெக்ஸ்ட் இந்த லாஜிக்கல் ஸ்கீமாவோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நம்ம ஹெட்டிங் மாதிரி பார்த்தோம்ல, அந்த ஹெட்டிங் என்னென்ன டேட்டா டைப் அதோட சைஸ், டேட்டா டைப்பும் அதோட சைஸும் சொல்கிறாங்க. இப்போது ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளில் பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது வந்து என்ன டேட்டா டைப் வேர்கேர், அதாவது வேர்டிங்ஸில் வருது. ஸோ அது வந்து வேர்கேர்னு சொல்லுவோம். அதோட சைஸ் வந்து 50 கொடுத்துருக்கோம். 50 கொடுத்துருக்கனால அது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் அந்த 50 நம்பருக்குள்ளே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். 50 வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நேமுக்கும் வந்து வேர்கேர் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து 50. டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து டேட்டுன்னு கொடுத்துருக்கோம், அதுவும் வந்து 50. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடியும் வேர்கேர் கொடுத்துருக்கோம், அதுக்கும் வந்து 50 கொடுத்துருக்கோம். ஏஜுக்கு வந்து இன்டீஜர் கொடுத்து 2 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதோட டேட்டா டைப்பும் அதோட சைஸையும் சொல்கிறது தான் வந்து இந்த லாஜிக்கல் லெவல். Next about view level. View level is nothing but it has the highest level of abstraction. இதில் வந்து அதிக லெவலில் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் லோவஸ்ட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தோம். அது வந்து எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் லெவலுக்கு பார்த்தோம். ஸோ வியூ லெவல் என்னன்னா இட்ஸ் அ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். And it describes only the part of a database for a particular group of users. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வியூ அப்படின்னாலே நம்மளுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம அந்த இதுகிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுவோம், அந்த சிஸ்டத்தில் போய். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு மட்டும்தான் அந்த டேட்டா பேஸ் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கும், எல்லா டேட்டா பேஸையும் அந்த இடத்துல கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லா டேட்டா பேஸையும் அங்கே கொடுத்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு காம்ப்ளெக்சிட்டி நடக்கும். ஸோ அந்த சேஃப்டி கார்டுக்காகவும் அந்த யூசர்ஸ்க்கு கேட்குறத மட்டும் கொடுக்கும்போது அது யூசர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் அது என்ன பண்ணுது, ஒன்லி த பார்ட் ஆஃப் த டேட்டா பேஸ், ஒரு பார்ட் ஆஃப் த டேட்டா பேஸை மட்டும் அந்த யூசருக்கு கொடுக்குது. கேன் பி மெனி டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் டேட்டா பேஸ். அதாவது யூசருக்கு வந்து நிறையா வியூஸ் இருக்கலாம், இந்த ஃபெச் பண்ணுற யூசருக்கு வந்து நிறையா வியூஸ் இருக்கலாம். அதாவது எப்படி இருக்கலாம்னா வியூ 1 வியூ 2 ஸோ ஆன் வியூ n வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நம்ம கேட்குற வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட பார்ட்டை மட்டும் கொடுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வியூஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வியூஸையும் ஒவ்வொரு பார்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி வியூ லெவல். நெக்ஸ்ட்டு வந்து வியூ லெவல் பார்த்தோம் அப்படின்னா அதோட டீட்டெயிலாக அந்த என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து வியூ லெவல். அந்த வியூ லெவலில் அந்த டேபிளில் இருக்க வேல்யூஸ் டேட்டாஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது ரெஜிஸ்டர் நம்பரில் என்னென்ன வரும் அப்படின்றதும், நேம் அப்படின்றதுல என்னென்ன வரும் அப்படின்றதும், டேட் ஆஃப் பர்த் அப்படின்றதுல என்ன வரும் அப்படின்னும், டிபார்ட்மெண்ட் ஐடி, ஏஜ், இந்த மாதிரி இந்த டேபிள் ஃபுல்லாக என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறது தான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறது தான் வந்து லாஜிக்கல் லெவல். இது வந்து ஒரு இன்ட்ராக்டிங் லெவல். User can interact easily in this level. Thank you all.